சரணம் 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 இயேசுராஜனின் திருவடி சரணம் 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 ஆத்மநாதரே மலரடிக்கு சரணம் 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 தோன்ப துயர சொல்லும் வேளையும் வெகு கஷ்ட நஷ்டம் வரும் நாளிலும் அன்பரு கருத்தரும் இன்பமே சரணம் 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 இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் 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 ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் 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 ஆடு பொலரிக்கப்பட்டீரே அன்பால் தேடியமை மிக்க வந்தீரே எங்கள் ஜீவ பலியாக மாண்டீரே சரணம் 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 இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் 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 ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். அனைவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்புடன் இறந்த கால ஆராதனைக்கு வரவேற்கிறோம். ஜெப புத்தகத்தில் பக்கம் 2. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இயேசு வனாந்தரத்திலே உபவாசித்தும் ஜெபித்தும் பிதாவின் சித்தத்தை நாடுகிறார். நான் எழுந்து என் தகப்பனத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உமது குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். ஜெபம் பண்ண செய்வோம். முழங்கால் படிட்டு அழுது அந்த ஜெபத்தை நாம் எடுப்போம். பகுதி 3. யாவும் சேர்ந்து எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களும் அறிந்திருக்கிற சரி வல்லமுள்ள தேவனை நாங்கள் தேவத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணிடும். ஆமீன். தொடர்ந்து பக்கம் 4. லெந்து கால ஜெபம். லெந்து கால ஜெபம். யாவரும் சேர்ந்து
சர்வ வல்லமுள்ள நித்திய பராபரனே, தேவரே சிருஷ்டிவைகளின் ஒன்றையும் பகையாதவரும் தங்கள் பாவம் நிமித்த மனஸ்தாப்படுகிற யாவருக்கும் மன்னிக்கிறமாயிருக்கிறீர். எங்களுடைய பாவங்களை குறித்து நாங்கள் துக்கித்து புலம்பி எங்கள் துர்பாக்கியத்தை அறிக்கையிட்டு சம்பூரண இரக்கமுள்ள தேவனிடத்தில் குறைவற்ற பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் பெறத்தக்கதாக எங்களுக்குள்ளே நுறுகுண்ட புதிதான இருதயத்தை சிருஷ்டிக்க வேண்டுமென்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். தொடர்ந்து கடைசி பக்கத்தில் உள்ள லெந்து காலத்துக்குரிய மூன்றாம் ஞாயிறு அதை நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். கடைசி பக்கம். எல்லாம் வல்ல கடவுளே, உமது மிகுந்த அன்புள்ள குமாரன் மகள் அடைய முன் முதலில் பாடுபட்டு மகிமையினுள் பிரவேசிக்கும் சிலுவையின் மரணத்தை உத்தரித்தாரே. நாங்கள் சிலுவையின் பாதையில் நடந்து அது ஜீவனுக்கும் சமாதானத்திற்கும் வழி என்பதை கண்டு கொள்ள இரக்கமாய் கிருபை செய்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நாம் சங்கீத பாடத்துக்கு எழுதி நிற்போம். சங்கீத பாடம் சங்கீதம் 105. சங்கீதம் 105 நாம் மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 105 மாறி மாறி வாசிப்போம். Psalm 105. கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருடைய அதிசயங்கள் எல்லாம் தியானித்து பேசுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மையை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுவலின் இருதயம் மகிழ்வதாக. கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடும். அவர் சமூகத்தின் நித்தமும் தேடுங்கள். அவருடைய தாசனாகிய ஆபிரகாமின் சந்ததியே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோபின் புத்திரரே, அவர் செய்த அதிசயங்களையும் அவர் அற்புதங்களையும் அவருடைய வாக்கின் நினைவுகளையும் நினைவு கூறுங்கள். அவரே நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவருடைய நியாய தீர்ப்புகள் பூமி எங்கும் விளங்கும். உடன்படிக்கை அவர் ஈசாக்குக்கு இட்ட ஆணையையும் என்னென்றைக்கும் நினைத்திருக்கிறார். பிரமாணமாகவும் சிறுவருக்கு நித்திய உடன்படிக்கையாகவும் உறுதிப்படுத்தி உங்கள் சுதந்திர பாகமான கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார். அக்காலத்தில் அவர் கொஞ்சம் உதவிப்பட்ட சொற்ப ஜனங்களும் பிரதேசமாயிருந்தார்கள். அவர்கள் ஒரு ஜனத்தை விட்டு மறு ஜனத்தண்டைக்கும் ஒரு ராஜ்யத்தை விட்டு மறு தேசத்தார் அண்டைக்கும் போனார்கள். அவர்களை ஒடுக்கும்படி ஒருவருக்கும் இடம் கொடாமல் அவர்கள் நிமித்த ராஜாக்களை கடிந்து கொண்டு, நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவர்களுக்காக விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ராஜாவால் அனுப்பி அவனை கட்ட விழுக்கச் சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை ஆக்கினான். தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும் தன் மூப்பர்களை ஞானிகளாக்கவும் அதிபதியுமாக்கினான். அப்பொழுது இஸ்ரவேல் எகிப்துக்கு வந்தான். யாக்கோபு காமின் தேசத்திலே பரதேசியாயிருந்தான். தம்முடைய ஜனங்களை பகைக்கவும் தம்முடைய ஊழியக்காரரை வஞ்சனையாய் நடத்தவும் அவர்களுடைய இருதயத்தை மாற்றினார். தாம் தெரிந்து கொண்ட ஆரோனையும் அனுப்பினார். இவர்கள் அவர்களுக்குள் அவருடைய அடையாளங்களையும் காமின் தேசத்திலே அற்புதங்களையும் செய்தார்கள். உண்டாக்கினார். மாற்றினை எதிர்பாரில்லை. அவர்களுடைய தண்ணீர்களை இரத்தமாக மாற்றி அவர்களுடைய மச்சங்களை சாக பண்ணினார். அவருடைய ராஜாக்களின் அறைவீடுகளில் அவைகள் வந்தது. அவர் கட்டளையிட அவர்களுடைய எல்லைகளிலெங்கும்
வண்டுகளும் பேன்களும் வந்தது. அவருடைய வண்டுகளை கல்மழையாக்கி அவருடைய தேசத்தை ஜுவாலிக்கிற அக்கினியை வரப்பண்ணினார். அவருடைய திராட்சை செடிகளையும் அத்தி மரங்களையும் அழித்து அவர்களுடைய எல்லைகளில் உள்ள மரங்களை முறித்தார். அவருடைய தேசத்தில் உள்ள சகல பூண்டுகளையும் அரித்து அவருடைய நிலத்தின் கனியை தின்று போட்டது. அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. அவர் மேகத்தை மறைவுக்காக விரித்து இரவை வெளிச்சமாக்குகிறதுக்காக அக்கனியை தந்தார். திருப்தியாக்கினார். கண்மலையை திறந்தார். தண்ணீர்கள் புறப்பட்டு வறண்ட வெளிகளில் ஆராய் ஓடிற்று. நினைத்து தம்முடைய ஜனத்தை களிப்போடும் தாம் தெரிந்து கொண்டவர்களை கம்பீர சத்தத்தோடும் புறப்பட பண்ணி காத்து நடக்கும்படிக்கும் நியாயப்பிரமாணங்களை செய்கொள்ளும்படிக்கும் அவர்களுக்கு புறஜாதிகளுடைய தேசங்களை கொடுத்தார். அந்நிய ஜனங்களுடைய பிரயாசத்தின் பலனை சுதந்திரித்துக் கொண்டார்கள். அல்லேலூயா. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மிக உண்டாவதாக. ஆதிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலம் மிக உண்டாவதாக. அமருங்கள், ஜெபம் செய்வோம். எங்கள் நேசிக்க நல்ல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் அறிந்து கொள்ளவும் நீர் செய்த காரியங்களை நினைத்து நாங்கள் ஸ்தோத்தரிக்கவும் அதை பிரசித்தம் பண்ணவும் அதை கற்றுக் கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். இன்னைக்கு வாசித்த பாடங்கள், இந்த பாடத்தை பார்க்கும் பொழுது சங்கீதம் 105 ஒரு சரித்திரத்தை குறித்து விளக்குகிற ஒரு சங்கீதமாக காணப்படுகிறது. சரித்திரம் என்று சொல்லும் பொழுது என்ன நடந்தது, எப்படி நடந்தது, ஏன் இது நடந்தது என்று நம்ம ஆராய்வது சிஜாரா என்று நம்ம படிக்கிறோம்ல. சிஜாரா அல்லது வரலாறு, சரித்திரம் அப்படின்னு படிக்கிறோம். அப்படியாக இந்த சங்கீதக்காரர் என்ன செய்யறாரு, சரித்திரத்தை குறித்து அவர் பேசுகிறார். ஆண்டவர் குறித்து பேசும் பொழுது, ஆண்டவரை துதிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்தார் என்று நினைத்து துதிக்க சொல்றார். 1:2 சொல்றாரு பாருங்க. கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள், அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருடைய அதிசயங்கள் எல்லாம் தியானித்து பேசுங்கள். ரெண்டுமே ஒண்ணுதான். 1-2 ஒரே காரியத்துக்கு பேசுறாரு. அதாவது ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது அதிசயங்கள், அற்புதங்கள், அடையாளங்கள், இப்படி எல்லாவற்றையும் ஆண்டு செய்திருக்கும் பொழுது நாம் எப்படி அதை பிரசித்தப்படுத்துகிறோம், எப்படி நான் அதை ப்ரோக்ளைம் பண்றேன், எப்படி நான் அதை வெளியே சொல்றேன். இல்ல ஆண்டவர் செய்தது நம்ம சொல்லாமல் நம்ம உள்ள வைத்துக் கொள்கிறோமா? அதான் அவர் சொல்வதற்கு அழைக்கிறார். உலகத்துக்கு போய் சொல்லுங்க, ஜனங்கள் மத்தியில் சொல்லுங்க யார் இந்த ஆண்டவர், அவர் என்ன செய்திருக்கிறார் என்று. நம்ம நிறைய காரியங்களை சொல்கிறோம், ஆனால் ஆண்டவர் செய்த காரியங்களை குறித்து நாம் பேச வேண்டும் என்று நாம் இங்க வாசிக்கிறோம். அதுல அவர் சொல்றாரு, பழைய ஏற்பாடுடைய சரித்திரத்தை அவர் சொல்றாரு. எப்படி ஆண்டவர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார், எப்படி யாக்கோபை தெரிந்து கொண்டார், எப்படி ஆண்டவர் மோசேயும் ஆரோனையும் பயன்படுத்தினார், எப்படி ஜனங்களை அவர் வழிநடத்தி கொண்டு வந்தார் என்று அவர் சொல்றாரு பாருங்க. வசனம் 6ல் அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கி நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். முதல் பிரசித்தப்படுத்துங்கள், இரண்டாவதாக நினைவு கூறுங்கள், ஞாபகப்படுத்துங்க. அநேக வேளையில ஆண்டவர் செய்ததை நம்ம மறந்துடுறோம். அநேக வேளையில ஆண்டவர் செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அந்த நேரத்தை ஞாபகம் வச்சிருப்போம். ரொம்ப வருஷம் ஆன பிற்பாடு நம்ம மறந்துடுவோம். இப்ப இந்த சங்கீதக்காரன் எழுதுறாருன்னா, ஒரு வேலை ராஜாக்கள் காலத்தில் எழுதியிருந்தா ஏறக்குறைய 200-300 வருஷத்துக்கும் அப்புறம் இது எழுதுறாரு. அப்படி நினைச்சு பாருங்க, 100-200 வருஷத்துக்கு அப்புறம் கூட அவங்க ஞாபகம் வைத்துக் கொண்டிருந்தாங்க, நினைவு கூர்ந்தார்கள் என்றால் எந்த அளவுக்கு அதை அவங்க பிரசித்தப்படுத்தி இருப்பாங்க. எந்த அளவுக்கு மோசேயுடைய பாட்டா இருக்கட்டும் அல்லது பழைய பாடலுடைய வாக்கியங்களா இருக்கட்டும், அதை அவர்கள் வாசித்து அறிந்து கொண்டு ஆண்டவர் செய்ததை மறக்காமல் இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இது நாம் ஆண்டவர் செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் நினைவு கூறுகிறோமா அல்லது மறந்து விடுகிறோமா? ஆண்டவர் செஞ்சாரு, அந்த காலத்துல செஞ்சாரு,
ஆண்டவர் அற்புதம் செஞ்சாரு தான், அதிசயம் செஞ்சாரு தான், அடையாளம் செஞ்சாரு தான். ஆனா இப்ப அதெல்லாம் இப்ப எங்க செஞ்சாரு அப்படின்னு மக்கள் சொல்லுவாங்க. அப்ப செஞ்சாரு, ஓகே, இப்ப என்ன இப்ப என்ன செய்யறாரு ஆண்டவர், இப்ப ஒண்ணும் செய்ய மாட்டாரு என் வாழ்க்கையில அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழசெல்லாம் மறந்துடும். ஆனா இந்த சங்கீதக்காரர் என்ன செய்யறாரு, இது எழுதினவர் அதை அழகாக எழுதியிருக்கிறார். அவர் எழுதும்போது பாருங்க, படிக்கும்போது பாருங்க, சரித்திரத்தை ஒரு பாட்டாக எழுதினால் நம்ம வாழ்க்கையில் நடந்த அனுபவங்களை, நம்ம வாழ்க்கையில் நடந்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஒரு கவிதையாக எழுதினா எப்படி எழுதலாம் அப்படி என்றால் இவர் எழுதுறாரு. இவர் சொல்றாரு, வசனம் 8 ஆரம்பிக்கிறாரு. இந்த ஆண்டவர் யாரு? 1000 தலைமுறைக்கென்று அவரை கட்டளையிட்ட வாக்கையும், ஆபிரகாமோடு அவர் பண்ணின உடன்படிக்கையும், அவர் ஈசாக்கு கிட்ட ஆணையையும் என்றென்னைக்கும் நினைத்திருக்கிறார். அப்படின்னா இவர் நம்முடைய மறவாத ஆண்டவர். முதலாவதாக என்ன வாக்குத்தத்தை பண்ணாரோ, என்ன வாக்கு கொடுத்தாரோ, என்ன செய்வன் சொன்னாரோ அதை நிறைவேற்றுகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். 1000 தலைமுறைக்கு அதை அவர் நிறைவேற்றுகிறாராம். அவர் என்ன சொன்னாரோ அதை செய்து முடித்தார். அதான் பழைய பல பார்க்கிறோம். பழைய பல என்ன சொன்னாரோ அதை நிறைவேற்றினாரு. அப்ப பழைய ஏற்பாடு சொல்லும் பொழுது பழைய ஏற்பாடு ஒரு ஏற்பாடு ஆண்டு வச்சிருந்தாரு, ஒரு ஜஞ்சியான் வச்சிருந்தாரு. அதை ஆபிரகாமுக்கு கொடுத்த ஜஞ்சி. ஆண்டவர் ஆபிரகாம் ஜஞ்சி பண்ணாரு. ஆபிரகாம், நான் உன்னை கூட்டி வந்து இந்த தேசத்தை வைப்பேன் அப்படின்னு சொன்னாரு, அதை நிறைவேற்றினார். புதிய ஏற்பாடுல ஒரு உடன்படிக்கை பண்றார். பழைய பல ஒரு உடன்படிக்கை ஆபிரகாம் பண்ண உடன்படிக்கை, புதிய பல பண்ண உடன்படிக்கை இயேசு ரத்தத்தினால் செய்த உடன்படிக்கை. அப்ப 2 உடன்படிக்கை தான் நம்ம பைபிள்ல படிக்கிறோம். பழைய ஏற்பாடை பாதி ராஜாக்கள் காலம் வரைக்கும் உள்ள காரியத்தை இந்த சங்கீதக்காரன் ஒரு பாட்டாக எழுதி அதை பாடுறாரு. அவர் சொல்றாரு, எப்படி ஆபிரகாம் ஆண்டு அளித்தார், எப்படி ஈசாக்கு ஆண்டு சொல்லி நிறைவேற்றினார். என்ன சொன்னாரு வசனம் 11, உங்கள் சுதந்திர பாகமான கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார். கானான் தேசத்தை உனக்கு கொடுப்பேன் அப்படி சொன்னாரு. அது 400 வருஷம் ஆச்சு இவங்க அங்க போய் உள்ள போறதுக்கு. 400 வருஷம் கூடவே ஆயிடுச்சு. இருந்தாலும் ஆண்டவர் 400 வருஷம் கூட மறக்கல. நம்ம இப்பதான் இந்த மலேசியாக்கு ஒரு 150 வருஷம் ஆயிருக்கலாம், 200 வருஷம் ஆயிருக்கலாம். வெள்ளக்கால ஆட்சியில கொண்டு வரப்பட்டிருக்கிறோம்னா ஒரு 200 வருஷம் நம்ம இந்த மலேசியாக்கு அப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை அவர் நிறைவேற்றுகிறார். எதற்காக ஆண்டவர் கூட்டி வந்தாரோ அதை ஆண்டவர் நம்மளை ஆஸ்வதிக்கிறார் என்று பார்க்கிறோம். அக்காலத்திலே கொஞ்சம் பேர் இருந்தாங்க, சொற்ப ஜனங்களா இருந்தாங்க, பரதேசிலா இருந்தாங்க. அங்கங்க கொஞ்சம் பேர், ஆபிரகாம் இருந்தாரு, ஈசாக்கு இருந்தாரு, யாக்கோபு 70 பேர் இருந்தாங்க. கொஞ்சம் பேர் தான். அப்புறம் ஜனத்தை கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிச்சு. அப்ப இந்த கொஞ்சமான ஜனத்தை கொண்டு பரதேசிகள்னா அவளுக்கு சொந்தமான இடம் இல்லாமல் எல்லா இடத்துக்கும் போய் கொண்டு இருந்தாங்க. அவங்க எங்க நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல அவங்க வாழ ஆரம்பிச்சாங்க. அப்படிதான் அந்த ஜனங்கள் வந்து கொண்டே இருந்தாங்க. அப்பொழுது ஆண்டவர் செய்யறாரு, அவர்களை பாதுகாத்து கொண்டார். கொஞ்சம் பேர் தான், ஒரு 50-60 பேரா இருந்திருப்பாங்க. இப்ப யாக்கோவுடைய ஃபேமிலினா ஒரு 70 பேர் தான் இருந்திருப்பாங்க. அந்த 70 பேரை ஆண்டவர் பாதுகாத்து கொண்டு, இவங்க 70 பேரும் என்னுடைய ஊழியக்காரர்கள் அப்படி சொல்றாரு. என்னுடைய ஊழியக்காரர்கள், என்னுடைய தீர்க்கதரிசிகள், இவங்களை யாரும் தொடக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் பாதுகாத்து வச்சிருந்தாரு. இவங்களை யாரெல்லாம் தொடறாங்களோ ஆண்டவர் அவர்களை அழிப்பதை பார்க்கிறோம். அந்த அளவுக்கு ஆண்டவர் அவ்வளவு ஒரு பாதுகாப்பாக ஜனதை வைத்து கொண்டு வந்தாரு. அப்பொழுது யோசேப்பை முன்பதாக அவர் அனுப்புறாரு. யோசேப்பு அனுப்புறாரு, எகிப்துக்கு போறாரு. யோசேப்பு எடுத்து ஆயத்தம் பண்ணுகிறாரு. அது பிற்பாடு மற்ற ஜனங்கள் அங்க வராங்க. அந்த ஜனத்தை அங்க ரொம்ப நாள் அவங்க கஷ்டப்பட்டாங்க. வசனம் 24, அவர் தம்முடைய ஜனங்களை மிகவும் படுக பண்ணி அவருடைய சத்துருக்களை பார்க்கிலும் அவருடைய பலவான்கள் ஆக்கினார். தம்முடைய ஜனங்களை பகைக்கவும் தம்முடைய ஊழியக்காரரை வஞ்சனையா நடத்தவும் அவர்களுடைய இருதயத்தை மாற்றினார். இதுவும் ஆண்டவர் செஞ்சாராம். ஆண்டவர் தான் இருதயத்தை மாற்றினாரு. இவங்க கஷ்டப்பட்டு இவங்க வேலை வாங்கணும் அப்படின்னு. அதே மாதிரி ஜனங்கள் பழுகி பிறகு ஆரம்பிச்சாங்க, பலவான்களாய் மாற ஆரம்பிச்சாங்க. ஆண்டவர் அவளை ஒடுக்கினதையும் அங்க பார்க்கிறோம். அப்பொழுது ஆண்டு நோக்கி கூப்பிடுறாங்க. ஒரு கஷ்டம் வரும் பொழுது, கஷ்டப்படுத்தும் பொழுது அந்த ஜனம் ஆண்டு நோக்கி கூப்பிடுகிறது. உடனே ஆண்டவர் அவர் என்ன சொன்னாரோ அதை செய்து முடிக்க அங்க ஆயத்தம் பண்ணுகிறாரு. மோசை எழுப்புகிறாரு, ஆரோனை எழுப்புறாரு. இவளை கொண்டு 10 வாதைகள், இந்த 10 வாதைகள் சுருக்கமாக எழுதியிருக்கிறாரு. வசனம் 28 36 வரைக்கும் 10 வாதைகளையும் சுருக்கமாக, ஒருவேளை நீங்க அங்க படிச்சது நமக்கு 10 வாதம் ஞாபகம் இல்லைன்னா இந்த சங்கீதம் படிச்சோமா நமக்கு தெரிஞ்சிடும். இந்த 10 வாதம் என்ன வாதம், எப்படி இந்த வாதையினால அவங்க ஆண்டவர் அந்த ஜனத்தை மாற்றினாரு, பார்வோன் இருதயத்தை இலக பண்ணினாரு, எப்படி இந்த ஜனங்களை நீங்க இந்த இடத்த விட்டு போயிருங்க அப்படின்னு கடைசியாக அவர் சொல்ல வைத்தார் என்று நாம் பார்க்கிறோம். கடைசி வாதை
முதல் பேரான பிள்ளைகளை கொல்வது. அவருடைய முதல் பேரான பிள்ளைகள் எல்லாம் கொல்லப்படும் பொழுது பார்வனால் எடுத்துக்கொள்ள முடியல. கடைசி சொல்றாரு, நீங்க போயிருங்க இந்த இடத்த விட்டு அப்படின்னு. ஆனால் சும்மா போல, சும்மா இவர் சொன்னதுக்காக போகல, இதுவும் ஆண்டுதான் செஞ்சாரு. அவர் சொல்றாரு பாருங்க, வசனம் 37. அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவரின் ஒருவனும் இருந்ததில்லை. ஆண்டவர் சும்மா அனுப்பல, இடத்து தப்பிச்சோம் ஓடுவோம் எஸ்கேப், அப்படிலாம் எஸ்கேப் பண்ணி ஓடல. இவங்களை அப்படியே பொண்ணையும் பொருளையும் எடுத்து போற எப்படி போவீங்க, அப்படி கம்பீரமா சந்தோஷமாய் அப்படிதான் போனாங்க. சும்மா பயந்து ஓடல. இவங்க 400 வருஷம் வேலை இருந்தாங்க அந்த ஊர்ல, பயந்து ஓடல. அவர் வசனம் 38 அவரை புறப்படும் போது மகிழ்ந்தார்கள். எகிப்தியர் பயந்தாங்க, ஆனா இவங்க மகிழ்ந்தார்கள், சந்தோஷமாய் அவர்கள் எடுத்து விட்டு போகிறாங்க. அப்படியாக ஆண்டவர் இந்த ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்தாரு. அப்படின்னா அந்த கஷ்டமான நேரத்திலும் ஒடுக்கப்பட்ட காலத்திலும் கூட ஆண்டவர் மறக்கல. ஆண்டவர் ஒரு ரட்சிப்பை கட்டளை இடுகிறார். பிற்பாடு ஜனங்களை கூட்டி வனாந்தரத்துக்கு அவர்கள் வருகிறார்கள். மோசையை கொண்டு ஆண்டவர் வழி நடத்துகிறாரு. வசனம் 39 படிக்கிறோம். 39-40 ஆண்டவர் தேவையெல்லாம் சந்தித்தாரு. காலையில மேகத்தை பார்க்கிறோம், இரவில வெளிச்சத்துக்காக அக்னியை கொடுத்தாரு. கேட்டார்கள், காலையில கொடுத்தாரு. வானத்தின் அப்பம் மன்னாவை கொடுத்தாரு. கண்மலையை திறந்து தண்ணீரை கொடுத்தாரு. வறண்ட வெளிகளில் ஆறாய் ஓடிற்று. 6 மாதிரி ஓடி இருக்கு. அவர் சொல்றவங்க சொல்றாங்க, அவர் கிட்ட பார்த்த மாதிரி சொல்றாரு, 6 மாதிரி ஓடிச்சா தண்ணி. அப்படின்னா அவங்க வனாந்தரத்துல ஆறுகளை பார்த்திருக்கிறாங்க. கண்மலையின் தண்ணீர் 6 மாதிரி ஓடி இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஆண்டவர் அவர்களை தனியா விடவே இல்லை, கூடவே இருந்தாரு, போஷித்தாரு, வழி நடத்தி கொண்டு வந்தாரு. அவர் தம்முடைய பரிசுத்த வாக்கு தத்தத்தையும் தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமையும் நினைத்து தம்முடைய ஜனத்தை களிப்போடும் தாம் தெரிந்து கொண்டவர்களை கம்பீர சத்தத்தோடும் புறப்பட பண்ணி சந்தோஷமாய் ஒரு ஆர்ப்பரிப்போடு அவர்கள் கடந்து வந்தார்கள். அவர்கள் எல்லாவற்றையும் ஆண்டு செய்து முடித்தார். தேசத்தை கொடுத்தாரு. வசனம் 45 அவர்களுக்கு புற ஜாதிகளுடைய தேசங்களை கொடுத்தார். அந்நிய ஜனங்களுடைய பிரயாசத்தின் பலனை சொந்து கொண்டார்கள். மற்றவங்க உழைச்சி சேர்த்த தேசத்தை ஆண்டவர்களுக்கு கொடுத்தார். சரி, இது நாம் படிக்கும் பொழுது நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? இன்னைக்கு ஆண்டவர் நம்ம சரித்திரங்களை படிக்கும் பொழுது, விசேஷமாக பைபிள்ல பழைய பர படிக்கும் பொழுது எல்லாம் சரித்திரங்களாக இருக்கிறது, எல்லாம் சிஜாராவா இருக்கு. சில காலையில படிக்கும்போது நமக்கு புரியாம இருக்கிறது. ஆனா நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால், ஆண்டவர் தான் இந்த சரித்திரத்துல முக்கியமானவர். அவர் தான் எல்லாவற்றையும் ஏற்படுத்துகிறவர், இந்த உலகத்தை ஆரம்பித்தவர். அப்படின்னா சிஜாராவை ஆரம்பிச்சவரே அவர் தான். அவர் தான் முத சரித்திரத்தை ஆரம்பிச்சிருக்கிறார். இந்த உலகம் உண்டானதும் ஆண்டு தான் உண்டாக்குறாரு, ஆண்டு நடத்தி கொண்டு வந்தாரு. அவரை இயேசுவை கொண்டுதான் எல்லாவற்றையும் படைத்தார் என்று புதிய படிக்கிறோம். அப்படின்னா இந்த சரித்திரத்துல ஆண்டவர் இருக்கிற, அவர் இல்லாமல் இந்த உலகம் உண்டாகவில்லை. அவர் இல்லாமல் நம்ம எந்த கதையும் சொல்ல முடியாது. அவர் இல்லாம இப்ப நம்ம வாழ்க்கை கதை சொன்னாலே, நம்ம வாழ்க்கை கதையில எல்லா இடத்துலயும் ஆண்டவர் இருப்பார் கண்டிப்பா. அப்ப நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும், இந்த சரித்திரத்துல என் வாழ்க்கை வரலாறுல ஆண்டவர் எங்க இருக்கிறார், எப்படி இருக்கிறார், நான் எப்படி அதிசயங்களையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அறிந்து கொண்டிருக்கிறேன். யோசிப்ப சொல்லலாம், யோசிப்ப அண்ணன் தம்பிங்க அடிச்சு போட்டு தூக்கி போட்டானுங்க அப்படி சொல்லலாம். ஆனா இங்க சொல்லும்போது சொல்றாரு, ஆண்டவர் யோசிப்பை முதல் அனுப்பினாரு. அது பாருங்க, அவர் எப்படி பாக்குறாங்கன்னு. அடிச்சு போட்டது உண்மைதான், அவனுக்கு புறம் வந்தது உண்மைதான், யோசிப்பு கஷ்டப்பட்டார் உண்மைதான், அவர் ஜெயில இருக்கும்போது ஜெயில விலகினால ஒடுக்குனாங்க உண்மைதான். ஆனால் ஆண்டவர் தான் யோசிப் முதல் அனுப்பி யோசிப்பை உயர்த்தி வச்சாராம். யோசிப்பே சொல்றாரு, நீங்க எனக்கு கெட்ட செய்ய நினைச்சீங்க, ஆனா ஆண்டவர் எனக்கு நன்மையாய் மாற்றினார். அப்படின்னா ஆண்டவர் இந்த சரித்திரத்துல என்ன செய்து கொண்டிருக்க, நம்ம வாழ்க்கையில கூட நம்ம கடந்து வந்திருப்போம், கஷ்டப்பட்டிருப்போம், அடிபட்டிருப்போம், உதப்பட்டிருப்போம். சில பேர் நம்மளுக்கு கெட்ட வார்த்தையை சொல்லியிருப்பாங்க, நம்ம பேரை கெடுத்திருப்பாங்க, அல்லது நமக்கு விரோதமாய் பேசியிருப்பாங்க, நம்ம குடும்பத்தை ரொம்ப கஷ்டப்படுத்தி இருப்பாங்க, பலவிதமான காரியங்கள் நம்ம தாண்டி வந்திருப்போம். பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டு, சாப்பாடு இல்லாமல் நிறைய பிரச்சனையை தாண்டி வந்திருப்போம். சீக்கிரம் இருக்கலாம், போராட்டம் வந்திருக்கலாம். இதெல்லாம் வரும் பொழுது இந்த மத்தியில ஆண்டவர் எங்க இருந்தார்? இது மத்தியில நம்ம ஆண்டவரை பார்த்தோமா இல்லையா? இப்ப நீங்க இதெல்லாம் கடந்து வந்துட்டீங்க. ஒரு 30 வருஷம் முன்னாடி நடந்திருக்கலாம், இதெல்லாம் இல்ல 10 வருஷம் முன்னாடி நடந்திருக்கலாம், 20 வருஷம் முன்னாடி நடந்திருக்கலாம். இப்ப நீங்க யோசிக்கும் பொழுது உங்களுக்கு என்ன தோணுது? அதுதான் சங்கீதக்காரனுக்கு தோன்றது. அப்படின்னா ஆண்டவர் நடத்தி கொண்டு இத்தனை வருஷத்துல அவர் பாக்குறாரு, இந்த ஆண்டவர் என்ன செய்தாரு, இந்த ஆண்டவர் எப்படி அற்புதமாய் நடத்தி கொண்டு வந்தாரு,
என்னென்ன அதிசயங்களை செய்திருக்கிறாரு, என்னென்ன அடையாளங்கள் செய்திருக்கிறாரு, அதை நான் மறக்க கூடாது, அதை நான் நினைவு கூறணும், அதை நான் பிரசித்தப்படுத்தணும், அதை நினைச்சு நான் ஆண்டவரை துதிக்கணும். இதுலயும் தாண்டி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன ஒண்ணு, என்னை கூட்டி வந்திருக்கிறார் ஆண்டவர் சொல்றது இன்னொன்னு. நான் தாண்டி வந்திருக்கேன்னு சொல்லும் பொழுது நம்மளை பத்தி பேசலாம், நன்றவரே என்ன நான் தாண்டி வந்திருக்கிறேன் அப்படின்னு. ஆனா இங்க ஆண்டவர் தான் பலப்படுத்தினார், ஆண்டவர் தான் என்னை காத்து கொண்டார், ஆண்டவர் தான் என்னை வழிநடத்தி கொண்டு வந்தாரு, ஆண்டவர் தான் என்னை ஆசீர்வதிச்சாரு. எத்தனையோ பேர் என்னை கைவிட்டுட்டாங்க, ஆனா ஆண்டவர் என்னை கை தூக்கி நிப்பாட்டினாரு. இப்படி ஒவ்வொரு இடத்திலையும் ஆண்டவரை முன் வைத்து ஆண்டவர் துதிக்கிற ஒரு வாழ்க்கை. இதனால நீங்க ஆராய்ந்து பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார். கண்டிப்பா நிறைய செஞ்சிருப்பாரு. நீங்க எண்ணி பார்க்கும் பொழுது அதை நம்ம எண்ண முடியாத அளவுக்கு ஆண்டவர் காரியம் செஞ்சிருப்பாரு. அந்த காரியங்களை நினைத்து பார்த்து ஆண்டுக்கு நன்றி சொல்லுங்க. இந்த உபவாச நாட்கள்ல கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்க, உங்க வாழ்க்கைய கொஞ்சம் பின்னிட்டு அப்படியே பின்னோக்கி எத்தனை வருஷம் போக முடியும் அத்தனை வருஷம் போய் பாருங்க. சின்ன வயசுல இருந்து வாங்க, யோசிச்சு பாருங்க. ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் யோசேப்பையும் மோசேயும் வழிநடத்தின ஆண்டவர், இவர்களை பயன்படுத்தி அழைத்து பயன்படுத்தின ஆண்டவர், ஜனங்களை கொண்டு வந்த ஆண்டவர், கைவிடாத ஆண்டவர், இவர் வழிநடத்தின ஆண்டவர், கொண்டு சேர்த்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். இன்னைக்கு நாமும் இந்த உலகத்தை வாழும் பொழுது பரம கானான் பரலோகத்துக்கு செல்வதற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறோம். அதே போலதான் இந்த ஜனங்கள் கானான் தேசத்துக்கு போறதுக்கு ஆயத்தம். ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் பண்ணாரோ அதை காத்து கொண்டிருந்தாங்க. இன்னைக்கு நம்முடைய வாக்குத்தத்தம் என்னவென்றால், இயேசு சொன்னாரு, நான் போயிட்டு மறுபடியும் வருவேன், உங்களை கொண்டு போவேன் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்படின்னா இந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுவதற்காக ஆண்டவரை வழிநடத்திக் கொண்டே வராரு. நமக்காக உயிரை கொடுத்திருக்கிறாரு, நம் பாவத்தை மன்னிக்கிறாரு, நம்ம வழிநடத்தினாரு, பரிசுத்தாவியை கொடுத்திருக்கிறாரு, பைபிள் வேத வசனம் கொடுத்திருக்கிறாரு, நம்மோடு ஆண்டவர் பேசுறாரு, ஆசீர்வதிக்கிறாரு, இவ்வளவும் செய்து கொண்டு வராரு. அப்படின்னா இந்த விசுவாச பிரயாணத்தில், இந்த விசுவாச யாத்திரை பிரயாணத்துல ஆண்டோடு நடக்கிற இந்த வாழ்க்கையில நீங்க என்னென்ன காரியங்களை நீங்க கற்றுக்கொண்டீங்க, எப்படி ஆண்டவர் வழிநடத்திகள் வந்திருக்கிறாரு, எத்தனோ சோதனை மத்தியில எப்படி ஆண்டவர் நம்மை காத்தார், நம்ம வழிநடத்தினார், பலப்படுத்தினார் என்று நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரை தொடர்ந்து நாம் ஆராதிப்போம், ஜெபம் செய்வோம். எங்கள் நேசிக்க நல்ல ஆண்டவரே, எங்க வாழ்க்கை நீங்க பெரிய பெரிய காரியம் செய்திருக்கிறீர்கள். சொல்ல முடியாத காரியங்கள், விவரிக்க முடியாத அதிசயங்கள். அப்பா, இம்மட்டும் நாங்கள் இருக்கிறோம் என்றால் உங்களுடைய கிருபை. அப்பா, இம்மட்டும் எங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறீர். எபினேசர், இம்மானுவேல், எங்களோடு இருக்கிற ஆண்டவர், எங்களை நடத்தி வருகிற ஆண்டவர். அப்பாவை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து அப்பா, நாங்கள் எங்கள் வாழ்க்கை நீங்கள் செய்த காரியம் நினைத்து உண்மை ஸ்தோத்தரிக்க எங்களை கற்றுக் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். எங்களை எப்பொழுதுமே நினைவு கூறுகிற ஆண்டவர், எங்களை மறவாத ஆண்டவர், எங்களை எப்பொழுதுமே வழிநடத்துகிற ஆண்டவர், எங்களை போஷிக்கிற ஆண்டவர். அப்பா, நீர் மாறாதவர். அன்று எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தினீரோ அப்படியே இப்பொழுதும் எங்களை வழிநடத்தி கொண்டு வருகிறீர். அக்னி ஸ்தம்பங்களாலும் மேக ஸ்தம்பத்தினாலும் அப்பா, காடைகளையும் மன்னாவையும் இப்படியாக எங்களுக்கு வாழ்க்கையில இயேசுவை கொடுத்திருக்கிறீங்க. அப்பா, ஞான கண்மலை, ஞான போஜனம், இப்படியாக ஆண்டுடைய வசனங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில கொடுத்து எங்களை நடத்தி கொண்டு வரீங்க. அதற்காக நன்றி அப்பா, உம்முடைய கிருபைக்காக நன்றி, வழிநடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இதை நாங்கள் உலகுக்கு சொல்ல வேண்டும், இதை நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்லி நாங்கள் ஸ்தோத்தரிக்க வேண்டும், நாமத்தை நாங்கள் பிரஸ்தாபப்படுத்த வேண்டும், நாமத்தை உயர்த்தி பாட வேண்டும். எங்களை வழிநடத்தும், எங்களை தொடர்ந்து பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஆமென். விசுவாச பிரமாணம் இத்தனை வேண்டாம். நம்ம யாவரும் எழுதிரண்டு பக்கம் 6 உள்ள அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்வோம். அப்போஸ்தல விசுவாச பிரமாணம் பக்கம் 6. யாவரும் சேர்ந்து, வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கின்றேன். அவருடைய ஒரே பேரான நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்றேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னியாமரியால் உற்பத்தி பிறந்தார். பொந்திபா காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவரிலிருந்து எழுந்தள்ளினார். பரமத்துக்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாற்றில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிர்லோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கின்றேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் உண்டு என்று விசுவாசிக்கின்றேன். ஆமென்.
ஜெபம் செய்வோம். சபை அமரலாம். நம் அமைதியாக இருந்து நம்முடைய சொந்த ஜெபத்தை கொண்டு வருவோம். நம் ஜெபத்தை கேட்கிறவர், நமக்கு ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற ஆண்டவர். பக்கம் 2 எடுத்துக்கொள்ளுங்க. ஜெப புத்தகத்தில் 10 கட்டளைகளை நாம் வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு பாகத்திலும் நம்ம ஸ்டாப் பண்ணுவோம். அப்பொழுது நம்ம சிந்தித்து பார்ப்போம், இந்த காரியங்களை நாம் எப்படி செய்து கொண்டிருக்கிறோம், எப்படி ஆண்டவரை தேடுகிறோம். அப்படி தேவனு பிரியமாக வாழ்க்கை வாழ்ந்திருப்போமானால் மன்னிப்பு கேட்டு நம்ம மனம் திரும்புவோம். பக்கம் 2, 10 கட்டளைகள். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறியதாவது, நீங்கள் என்னில் அன்பு கூர்ந்தால் என் கட்டளைகளை கை கொள்ளுங்கள். கடவுளுடைய வார்த்தைகளை கேட்டு அவைகளை கை கொள்ளுவதிலே பாக்கியவான்கள். ஆகவே கடவுள் ஜனத்துக்கு கொடுத்த கட்டளைகளை கேட்டு அவற்றை இருதயத்தில் கொள்ளுங்கள். உன் தேவனாகி கர்த்தர் நானே, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. நீ உனக்கு எவ்விதமான விக்கிரகத்தையும் உண்டாக்க வேண்டாம். கடவுள் ஆவியாகவே இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஆமென். ஆண்டவரே, எங்களுக்கு இரங்கும். நீ உன் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. நீ பக்தி வினயத்தோடு ஆராதிப்பாயாக. இறங்கும். நீ உன் ஆண்டுடைய நாளை நினைவு கூர்ந்து அதை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. கிறிஸ்து மரித்தெழுந்து எழுந்தார். பூமி குறைவில அல்ல, மேலானவையிலேயே நாடுங்கள். ஆமென். ஆண்டவரே, எங்களுக்கு இரங்கும். நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. களுடைய பணிவிடக்காரராய் ஜீவியுங்கள். எல்லாரையும் கனம் பண்ணுங்கள். சகோதர ஐக்கியத்தை விரும்புங்கள். ஆமென். ஆண்டவரே, எங்களுக்கு இரங்கும். கொலை செய்யாதிருப்பாயாக. உன்னுடைய சகோதரனுக்கு விரோதமாக கோபத்தை வளர்க்காதிருப்பாயாக. தீமையை நன்மையினால் வெல்லு. ஆமென். ஆண்டவரே, எங்களுக்கு இரங்கும். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. உங்களுடைய சரீரம் பரிசுத்த ஆவியின் ஆலயம் என்று அறியுங்கள். ஆமென். ஆண்டவரே, எங்களுக்கு இரங்கும். களவு செய்யாதிருப்பாயாக. நீங்கள் நேர்மையுடன் வேலை செய்து தேவைப்படுவர்களுக்கு உதவுங்கள். ஆமென். ஆண்டவரே, எங்களுக்கு இரங்கும். பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. யாவரும் உண்மையை பேச கடவர். ஆமென். ஆண்டவரே, எங்களுக்கு இரங்கும். பிறர் பொருளை இச்சியாதிருப்பாயாக. இயேசு சொன்ன வார்த்தையை நினைவு கூறுங்கள். வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம். உன்னை போல் உன் சகோதரனை நேசி, அதுவே நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதாகும். ஆமென். ஆண்டவரே, எங்களுக்கு இரங்கும். பக்கம் 12, பொதுவான பாவருக்கை 10ஆம் பகுதி,
நம் பாவத்தை அறிக்கையிட்டு தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்போம். பக்கம் 12, 10ஆம் பகுதி. மௌனம் இடத்தில் மௌனமாய் இருந்து நம் சொந்த பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்புவோம். ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமை உள்ள கடவுளே, எங்கள் பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் நினைவினாலும் வார்த்தையினாலும் செயலினாலும் தீமையானவளை செய்ததினாலும் நலமானவளை செய்யாததினாலும் அறியாமையினாலும் பலவீனத்தினாலும் எங்களுடைய துணிவினாலும் பாவம் செய்தோம். எங்களுடைய எல்லா பாவங்களுக்காகவும் மெய்யாய் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்புகிறோம். தொடர்ந்து எங்களுக்காக மரித்த உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்களுடைய கடந்த கால பாவத்தை மன்னித்து உம்முடைய நாம மகிமைக்காக நாங்கள் புது வாழ்க்கையுடன் நம்மை சேவிக்க அனுகரித்தருளும். ஆமேன். தமிழத்தில் உண்மையாய் மன திரும்புகிற யாவரையும் மன்னிக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுள் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிலும் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவையிலிருந்து விடுதலையாக்கி சகல நன்மைகளிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை தீட்சிவ கரையில் சேர்ப்பாராக. ஆமேன். சமாந்தக்காக எழுதியிருப்போம். விசுவாசத்தினாலே நீதிமாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு எப்பொழுதும் இருப்பதாக, மோடும் இருப்பதாக. காணிக்கை பாடலாக பாடல் புத்தகத்தில் பக்கம் 7 மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ, அப்பொழுது காணிக்கை எடுக்கப்படும். பாடுவோம். மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ, மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ. அகத்தின் அசுத்தமெல்லாம் துடைப்பேனே, அகத்தின் அசுத்தமெல்லாம் துடைப்பேனே, பாவ அழுக்கை நீக்கி அருள் கொடுப்பேனே, பாவ அழுக்கை நீக்கி அருள் கொடுப்பேனே. உன் பாவம் முற்றும் பரிஹரிப்பேனே, உன் பாவம் முற்றும் பரிஹரிப்பேனே, அதை உண்மையாய் அகற்றையான் மரித்தேனே, அதை உண்மையாய் அகற்றையான் தேனே. பாவம் அனைத்துமே விட்டோடாயோ, பாவம் அனைத்துமே விட்டோடாயோ, நித்திய பரகதி வாழ்வு என்று தேடாயோ, நித்திய பரகதி வாழ்வு தேடாயோ. உலக வாழ்வினை வீட்டகல்வாயே, உலக வாழ்வினை வீட்டகல்வாயே, மகவுவப்பாய்கதீவன் மகிழ்வாயே, மகவுவப்பாய்கதீ மகிழ்வாயே. ஒன்றன் ஆத்துமத்தை நீ படைப்பாயே, உந்தன் ஆத்துமத்தை நீ படைப்பாயே, அதில் ஊக்கமாய் வசிக்க இடம் கொடுப்பாயே, அதில் ஊக்கமாய் வசிக்க இடம் கொடுப்பாயே. மகனே உள் நெஞ்சனுக்கு தாராயோ, மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ,
மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ. மோட்ச நேசிக்கு நல்ல ஆண்டவரே, இந்த கொடுத்த காணிக்கைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காணிக்கைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இதை உமக்கென்று ராஜ்யத்துக்கென்றும் பயன்படுத்துவீராக. கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் பலப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். இந்த புத்தகத்தில் பக்கம் 12. கர்த்தர் கொண்டிருப்பாராக. உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். நம்முடைய ஆண்டவர் கடவுள் தோத்திரம் செலுத்த கடவோம். ஜெபம் செய்வோம். சபையா அமரலாம், உணவப்படியிடலாம். பரமபிதாவே, உமக்கு தோத்திரங்களையும் துதிகளையும் எடுப்ப தகுதியும் எங்கள் கடமை மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. எல்லாவற்றையும் சிருஷ்டித்த கர்த்தாவே, உமது அன்பினால் நீர் உமது சாயல்களை உருவாக்கினீர். நாங்களும் விட்டு சென்றாலும் நீர் எங்களை வெறுத்து ஒதுக்காமல் உமது குமாரன் மூலமாய் சந்தித்தீர். உமது பிள்ளைகளாக எங்கள் நீர் அன்போடு கட்டி அணைத்து எங்களை அன்பாக ஏற்று எங்களோடு அமர்ந்து போஜனம் பண்ண அழைத்தீர். கிறிஸ்துவில் உங்கள் ஜீவியத்தை பகிர்ந்து கொள்வதால் நாம் அவரோடும் அவர் நம்மிலும் ஜீவிப்பாராக. பாவ மன்னிப்பு உண்டாகும்படி சிலுவையில் தன் அன்பு கரங்களை விரித்து பரிபூர்ண பலியானார். காட்டுகள் வந்த ராபோஜனத்திலே அப்பத்தை எடுத்து முக தோத்திரம் செலுத்தி அதை பிட்டு தமது சீஷர்களுக்கு கொடுத்து, இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். பிதாவே, அவர் சரீரமே ஜீவ அப்பம் என நாங்கள் நினைவு கூறுகிறோம். ராபோஜன பண்ணின பின்பு இயேசு பாத்திரத்தை எடுத்து முக தோத்திரம் செலுத்தி அவர்கள் கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காக சிந்தப்பட்ட புது உணர்ப்பணிக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். பிதாவே, எல்லாருக்காகவும் அவர் இரத்தத்தை சிந்தினார். இதை நாங்கள் நினைவு கூறுகிறோம். இயேசு கிறிஸ்து மரித்ததை நாங்கள் பிரஸ்தாபிப்பதுடன் அவர் மகத்துவமான உயிர்த்தெழுதலையும் கொண்டாடுவதுடன் உமது பரிசுத்த ஆவியை அனுப்பி அவரது இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் உமது அன்பான குமாரனின் சரீரமாகவும் இரத்தமாகவும் மாற்றி நீங்களை ஐக்கியப்படுத்தி அருளும். எங்கள் உயிர்த்தெழுந்த தேவனே, இந்த பரிசுத்த ஈவுகளை புசித்து பானம் பண்ணுவதால் எங்களை கிறிஸ்துவுக்குள் ஒன்றாக ஐக்கியப்படுத்தி அருளும். உலகமெங்கும் உள்ள திருச்சபையாருடன் எங்கள் துதிய பலிகளை பரலோக நித்திய பாடலால் நாங்கள் ஈடெடுக்கிறோம். வல்லமையும் மகத்துவம் உள்ள கடவுளே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் இருந்தன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தர் ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்ணில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல செய்யப்படுவதாக. அண்ணனுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமீன். இந்த அப்பத்தை ஒவ்வொரு முறை நாம் புசிக்கும் போதும் பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதும் கர்த்தர் மரித்தார், அவர் மீண்டும் வருவார் என நாம் அறிக்கை செய்வோம். 17ஆம் பகுதி நாம் செஞ்சபிப்போம். மிகுந்த இரக்கமுள்ள கர்த்தாவே, உடைய அன்பால் தீவிரப்படுத்தி எங்கள் உம்மோடு அழைக்கிறீர். எங்கள் கரங்கள் தூய்மையானவைகள் அல்ல, எங்கள் இருதயங்கள் ஆயத்தப்படவில்லை. உடைய மேசி உள்ள துடிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்லர். ஆனாலும் நீர் எங்களை ரட்சிக்கும் கர்த்தராகிய தேவன். பாவிலிடம் இது அப்பத்தை பகிர்ந்து கொள்கிறீர். ஆகியால் எங்களை சுத்தமாக்கி எப்பொழுது நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாக இருப்பதற்கு ஏற்ற விதமாய் உம்முடைய குமாரனின் சரீரத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ணவும் கிறிஸ்துவுடன் நாங்கள் கூட்டமாக உமது ராஜ்யத்தில் இருந்து புசிக்கவும் எங்களுக்கு கிருபை செய்தருளும். 18ஆம் பகுதி. இயேசுவே தேவ ஆட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். இயேசுவே எங்களை பாவத்தை சுமந்திக்கிறவரே எங்களுக்கு இறங்கும்.
இயேசுவே, உலகத்தை மீட்டு ரட்சிக்கிறவரே, உங்கள் சமாதானத்தை தாரும். கர்த்தரின் பரிசுத்த ஈவு கர்த்தருடைய பரிசுத்த ஜனங்களுக்காக. இயேசு கிறிஸ்து பரிசுத்தர், இயேசு கிறிஸ்துவே கர்த்தர். பிதாவாகி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. வாருங்கள், கர்த்தர் பந்தி ஆயத்தமாய் இருக்கிறது. நாம் தொட்டு சாப்பிடுவோம்.
தொடர்ந்து ஜெபம் செய்வோம். பக்கம் 16, 20ஆம் பகுதி. ஸ்தோத்திர ஜெபங்களை நாம் எடுப்போம், சேர்ந்து துதிப்போம். கர்த்தராகிய தேவனே, எங்கள் முழு உள்ளத்தோடு உம்மை கிட்டிச் சேர எங்களுக்கு கிருபை தந்தருளும். உம்மை தேடவும் நாடிச் செல்லவும் விரும்பச் செய்யும். உம்மை கண்டு நாங்கள் உம்மிடம் அன்பாய் இருக்கவும், பாவிலிருந்து எங்களை மீட்டவரே உமது அன்பினால் பழைய பாவங்களை வெறுக்கச் செய்யும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். சர்வ வல்லமுள்ள கடவுளே, உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தாலும் இரத்தத்தாலும் எங்களை போஷத்துக்காக உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். எங்கள் சரீரத்தையும் ஆத்மாவையும் அவர் மூலம் ஜீவிப்பதாக ஒப்புவிக்கிறோம். உமக்கு தூய்மையும் உண்டாத்தக்கதாக நாங்கள் ஜீவிக்கவும் சேவிக்கவும் உமது பரிசுத்த ஆவி வல்லமினால் எங்களை அனுப்புவோம். ஆமீன். நாம் எழுந்து நின்று சிலுவை நோக்கி சொல்லுகிற மறுமொழிகளை சொல்லுவோம். பக்கம் 18, 21ஆம் பகுதி. நமது எல்லா பிரச்சனைகளையும் கிறிஸ்துவின் சிறையில் சமர்ப்பிப்போம். நமது எல்லா கஷ்டங்களையும் கிறிஸ்துவின் சிறையில் சமர்ப்பிப்போம். சாத்தானின் எல்லா செய்கைகளையும் கிறிஸ்துவின் சிறையில் சமர்ப்பிப்போம். நமது எல்லா நம்பிக்கைகளையும் உயிர்த்தெழுந்த தேவனிடம் சமர்ப்பிப்போம். சபை அமரலாம், முழங்கப்படிடலாம். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். நீங்கள் பரிசுத்தத்தில் வளரவும், உங்களை வெறுத்து உங்கள் சிலுவை எடுத்து அவரை பின்பற்றவும் இயேசு கிறிஸ்துவின் கிருபை புரிவாராக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியமாகிய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்கள் நிலைத்திருக்க கடவது. ஆமேன். சமாதானத்தை ஆண்டவரை செய்வீங்கள், கிறிஸ்து நாமத்தினாலே. ஆமேன். அமருங்கள். உங்கள் அனைவரையும் அன்புடன் இந்த ஆராதனைக்கு வரவேற்கிறோம். ஆராய்ந்து முடிந்தவுடன் உணவு ஐக்கியம் இருக்கும், கலந்து கொள்ளுங்கள். நம்முடைய இந்த ஜெப புத்தகம் நம்ம பார்த்தேன். நம்ம புத்தகம் இந்த ப்ரே புக்கு இருக்கு, பாட்டு புக்கு இருக்கு. நான் புதுசா பாட்டு புக்கு செய்ய போறேன். தயவு செஞ்சு பாட்டு புக்கு எடுத்து போயிடாதீங்க. எடுத்து போய் 100 புக்கு செஞ்சோம். 2020ல் 100 புக்கு செஞ்சோம். MCO தாண்டி அங்க போய் இங்க போய் இப்ப மிச்சம் 20 புக்கு தான் இருக்கு. மற்ற புக்கெல்லாம் எங்க தான் போனிச்சு தெரியல. கண்டிப்பா உங்க வீட்டில் தான் இருக்கும், இல்லைன்னா எங்கேயோ இருக்கும். கண்டிப்பா நீங்க பயன்படுத்தி கொண்டு நான் விசுவாசிக்கிறேன். சார், நான் புதுசாக செய்ய போறேன். புதுசா நான் எக்ஸ்ட்ரா 40 ரூபாய் போட்டு நான் நாளைக்கு ப்ரீ பண்ணிடுவேன். ஸோ அடுத்த வாரம் புது புக் இருக்கும். ஸோ புது புக்கில் எக்ஸ்ட்ரா புது பாட்டுலாம் இருக்கும், பாடாத பாடலாம் இருக்கும். நம்ம பாடுவோம். தயவுசெய்து அப்படி உங்களுக்கு வேணும்னா நீங்க எடுத்துப்போங்க, என்கிட்ட சொல்லிட்டு எடுத்துப்போங்க. டொனேஷன் சேர்ச்சில் கொடுத்துருங்க. ஒரு புக்கு அப்படி இப்படி 5 வழி வந்துடும். அதனால அப்புறம் எக்ஸ்ட்ரா செஞ்சு வச்சுக்குவேன். நான் உங்களுக்கு வேணும்னா கேட்டு எடுத்துப்போங்க. எடுத்துட்டு ஓகே இந்த நம்பர் எடுத்து போயிட்டாங்கன்னா எனக்கு தெரியும். இல்லைன்னா கடைசி தேடும்பொழுது காணா போயிருது. அப்புறம் இந்த மாதிரி சர்வீஸ் வரும்பொழுது புக்கு பத்த மாட்டேது. ஸோ அது கொஞ்சம் உதவி செய்யுங்க. அடுத்ததாக இந்த புத்தகம், எல்லா புத்தகமும் பிள்ளைகளுக்கு கொடுக்காதீங்க தயவு செஞ்சு. பிள்ளைங்க கிழிச்சு நடுவில் அழகா ஒரே மாதிரி கிழிச்சு வச்சிருக்கிறாங்க. சில புக்கு நான் அங்க 2 புக்கு இருக்கு பார்த்தேன், அப்படியே எல்லா பேஜும் கிழிஞ்சு நடுவில் கிழிஞ்சு இருக்கு. அது மாதிரி மற்றவங்க பயன்படுத்தும் பொழுது அப்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ தயவு செய்து அதை நினைவு கொள்ளுங்கள். பிள்ளைகள்கிட்ட கொடுத்தீங்கன்னா படிக்க சொல்லுங்க. படிக்கிற பிள்ளைங்க கொடுங்க, கிழிக்கிற பிள்ளைங்க கொடுக்காதீங்க. அப்படி படிச்சு கிழிச்சிருவாங்க. ஸோ நம்ம ஸ்தோத்திர பாடலை பாடுவோம். நாம் யாவரும் எழுந்து சோத்திர பாடலாக பாடல் புஸ்தகத்தில் பக்கம் 8 விந்தை கிறிஸ்தியஸ் ராஜா என்ற பாடலை பாடுவோம். பாடல் புஸ்தகத்தில் பக்கம் 8. யாவும் சேர்ந்து விந்தை